சிங்கப்பூரில் 100 பிளேட் செஞ்சாலும் 1 ஹவரில் காலி ஆகக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஹைனனிஸ் சிக்கன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 ஸ்பைஸ் பவுடர், சால்ட்டு, அப்புறம் ஜிஞ்சர் இது எல்லாத்தையுமே நான் உள்ளே சிக்கனோட வயிற்று பகுதியில் அப்ளை பண்ண போகிறேன். வெளியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஓவனில் வைக்கும்போது கருகி போயிடும். ஆனால் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வயிற்று பகுதியில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் ஓவனில் வச்சு நம்ம பேக் பண்ணும்போது நல்லாவே சிக்கன் ஃபுல்லாகவே அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி நான் சிக்கன் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்ததாக சிக்கன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம இந்த டார்க் சோய் சாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சோய் சாஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 டைம்ஸ் அது கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் அந்த அந்த சால்ட் ஃப்ளேவர் எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த ஓவனில் வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான கலர் அப்படைசிங்காக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரஷ் வச்சு சிக்கனோட எல்லா சைட்ஸுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போது சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுமே பார்த்திங்கன்னா சிக்கனோட வயிற்று பகுதியில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை இந்த மாதிரி நல்லா நெருக்கிட்டு நீங்கள் உள்ளே வைங்க. இது எதுக்காகனா அதுக்குள்ளே இருக்க காற்றெல்லாம் வெளியே போகிறதுக்கு தான். ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியனுக்குள்ளே நிறையா ஏர் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா அது நல்லா உள்ளே போயிட்டு செட்டில் ஆகிடும். ஸோ அடுத்ததாக இந்த சிக்கனை நம்ம ஓவனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 10 minutesக்கு நம்ம 180 டிகிரி செல்சியஸில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். அது வேகிற அந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அதுக்கப்புறமா நல்லா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் ஜிஞ்சர் லைட்டாக க்ரஷ் பண்ணி அப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். யூஸ்வலாக இந்த சிக்கன் ரைஸில் ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா பந்தன் லீவ்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. பந்தன் லீவ்ஸ் இல்லாதனால நான் ஃப்ளேவருக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போது இது 3ஐயும் நம்ம நல்லா ஒரு 5 minutes அது ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். அப்புறமா நான் ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் ரைஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். இது எங்கள் ஃபேமிலியில் 2 பேர் இருக்கிறனால. அடுத்ததாக சிக்கன் ஸ்டாக் க்யூப் இருக்கும் பார்த்திங்களா, அதை 2 க்யூப்ஸ் நான் க்ரஷ் பண்ணி அதையும் ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் ரைஸ்க்கு சிக்கன் சூப்பும் நீங்கள் ஊற்றலாம். அதாவது சிக்கன் வேக வச்ச தண்ணி. அப்படி இல்லாட்டி இந்த சிக்கன் ஸ்டாக் க்யூபே போதுமானது. அடுத்ததாக 2 கப் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா 4 cups ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சிக்கன் ஸ்டாக் க்யூப்பில் சால்ட் இருக்கும். பட் ஆனால் நான் கொஞ்சம் இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சால்ட் பத்தாதனால கொஞ்சம் சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மூடி வச்சு ஒரு 15 minutesலேயே சூப்பராக ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுங்க. அப்புறமா ஜிஞ்சர் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை சோயா சாஸில் போட்டுட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸும் நம்ம இதில் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான அந்த சிக்கன் ரைஸ் கூட சாப்பிடக்கூடிய சாஸ் ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி மாதிரி ரெடியாக இருக்குது. இதோட அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரியே வீடு ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கனை நம்ம எப்படி கார்னிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி பவுலில் வச்சு பிளேட்டிங் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே சிக்கனோட பர்ஸ்ட் நல்லா ஃபுல்லாக அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கின்னோட நான் சர்வ் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரோஸ்டட் ஹைனனிஸ் சிக்கன் ரைஸ். அது கூட பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளரிக்காவை ஸ்லைசஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாஸும் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்டான சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.